கரூர் பெருந்துயரத்தின் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் முக்கியமான பல்வேறு இந்த பிரச்சாரம் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது நெஞ்சு உழுக்குது. சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு அப்போது நீதிமன்றம் கொந்தளிச்சிருச்சு. இது மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாது சொல்றது எவ்வளோ ஒரு மட்டரகமான ஒரு அரசியல். ஆதவ அர்ஜுனாமில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத ஒரு காவல்துறை தன் கடமையை தவறிவிட்டது. அவங்க தான் காரணம், அவங்க தான் தடியடி நடத்தினாங்க. அந்த பரப்புரை வாகனத்தை நீங்கள் பறிமுதல் செய்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. நடிகர் விஜய் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. அவருக்கு தலைமைத்துவ பண்பே கிடையாது. இப்படி என்ன மாதிரியான கட்சி இது? கரூர் துயரம் தொடர்பாக விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை அந்த பின்னணி தகவல்களோட வீடியோக்களாக தொடர்ச்சியாக பதிவு செய்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று கரூர் பெருந்துயரத்தின் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் முக்கியமான பல்வேறு வழக்குகள் வந்திருக்கின. அதனுடைய சுருக்கத்தை நாம் இப்போ பார்ப்போம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய பேரணி பிரச்சாரம் நடக்குது. அக்கட்சியுடைய தலைவர் விஜய் கலந்துக்கிறாரு. இரவு 7:10 மணி போல் அவர் பேசினார். அப்போ ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்தது. இது தொடர்பான விஷயங்கள் நீதிமன்றத்துக்கு வருது. சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கப்படுது. மொத்தம் 7 வழக்குகள் வருது. என்னென்னா, அரசியல் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்றது அங்கே எழுப்பப்பட்ட முதலாவது ஒரு வழக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு இருக்குது. இப்போ நாங்கள் இதில் ஏதாவது உத்தரவு பிறப்பித்தா அது சரியாக வராது. அதனால் இந்த மனுக்களை அதனோட சேர்த்து விசாரிக்கணும். இது இடையீட்டு மனுவாக நீங்கள் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படி ஒதுக்கி வைக்கும்போது கூட அவங்க இந்த பிரச்சாரம் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது நெஞ்சு உழுக்குது. அந்த இடத்துல ஒரு தாவேக்கா தொண்டர் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களையும் பதிவு செய்கிறாங்க. காவல்துறை எப்படி இதை கட்டுக்கடுங்காமல் போனதை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு கேள்வியும் நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் இவங்க 2 பேர் தான் அந்த கேள்வியை எழுப்புனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாநில நெடுஞ்சாலையில் எப்படி நீங்கள் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுப்பீங்க? இது என்ன திடலில் கொடுத்துருக்கீங்களா? மைதானத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? பேருந்துகளும் மக்களும் பயணிக்கக்கூடிய ஒரு சாலையில் நீங்கள் எப்படி பிரச்சாரத்துக்கு அனுமதி தருவீங்க அப்படின்ட்டு அரசையும் காவல்துறையினருக்கு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குடிநீர், சுகாதாரம், இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் நீங்கள் ஏன் முன்னுரிமை கொடுத்து பார்க்கல? பொதுமக்கள் ஒன்று திரண்டாங்கன்னா அவங்க வெளியேறுவதற்கான அந்த எக்ஸிட் பாயிண்ட் இதை பற்றி ஏன் யோசிக்கலை அப்படின்றதும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் கேள்வி கேட்டாங்க, காவல்துறையும் கேள்வி கேட்டாங்க. தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து ஒரு பதில் சொல்லப்பட்டது, நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் ஒன்றும் இடம் தரல, சாலையோட வடக்கு பகுதியில் தான் நாங்கள் இடம் கொடுத்தோன்றதை நீதிமன்றம் பெரிய அளவுக்கு கன்சிடர் பண்ணலை. இருந்தாலும் இந்த மட்டும் அவங்க நிப்பாட்டிக்கிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கிறதுக்கான வழக்கு இருக்குது, அதன் கூட சேர்த்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக தாவேக்காவினுடைய வழக்கில் எடுத்துக்கிட்டாங்க. என்னென்னா, சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ட்டு. அப்போது நீதிமன்றம் கொந்தளிச்சிருச்சு. இப்போ தான் வழக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. ஒருவேளை வழக்கு செல்லக்கூடிய பாதை உங்களுக்கு சரியாக இல்லை, முடிவுகள் திருப்தியாக இல்லை அப்படின்னா தமிழக காவல்துறை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரியான சூழல் வரும்போது நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு வரலாம். இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு கேட்பது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது தமிழ்நாடு காவல்துறை நம்பலையா அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்புறாங்க. இது வெறும்னே இது நீதிமன்றம் தான், இது உங்களுடைய அரசியல் மேடையாக மாற்றாதீங்கன்ட்டு தடாலடியாக ஒரு அடியும் அடிக்குது நீதிமன்றம் தாவேக்காவை பார்த்து. இது ரொம்ப ஏழையான ஒரு விஷயமா இருக்குது. சிபிஐ கேட்குறது அதுக்கான ஸ்கோப்பே இல்லை, முகாந்திரமே இல்லை, அதனால் இந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்ட்டு சிபிஐ விசாரணை கோரிய தாவேக்காவின் மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. அப்புறம் 3வதாக ஒரு மனு வருது. அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு தரது தொடர்பாக ஒரு வரம்பு நிர்ணயம் செய்யணும் அப்படின்ற மாதிரிக்கு வருது. அப்போ அது சொல்கிறாங்கன்னா, இது பாதிக்கப்பட்டவங்க தான் கிளைம் பண்ணணும், அதனால் ஒரு 2 வீக்ஸ் நாங்கள் டைம் தரோம். அரசு தரப்பும் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட அணுகட்டும், தாவேக்கா தரப்பும் அணுகட்டும், அவங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணுங்கன்ட்டு ஒரு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வகையான வழக்குகள் இன்றைக்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்தது. நீதிபதிகள்
தண்டபாணி ஜோதிராமன் முன்பாக வந்தது. முதல்ல அரசியல் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கணும் கூட்டங்களுக்கு அப்படின்ட்டு அதை வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்ற கிளையோடைய வழக்கோடு சேர்த்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு விசாரிக்க மறுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த வழக்கில் தாவேகா நிர்வாகிகளுக்கு அரசு தரப்புக்கும் காவல்துறைக்கும் கடுமையான ஒரு விமர்சனங்களை நீதிமன்றம் வைத்தது. அடுத்தபடியாக சிபிஐ விசாரணைக்குரிய மனுவை தள்ளுபடி செய்தது. அடுத்தபடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு தரக்கூடிய மனுக்களை 2 வாரங்களுக்குள்ள பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிச்சது. இதுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்த ஒரு வழக்குடைய சுருக்கமான ஒரு சாராம்சம். அடுத்த கட்டமாக ரொம்ப முக்கியமான வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதுக்கப்புறம் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், இவங்க 2 பேரும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்கிறாங்க. அதில் நடந்த ஒரு வாதங்கள் தான் ஒரு பக்கம் சிரிக்கிறதா, இன்னொரு பக்கம் வலியை நினச்சி நொந்துக்கிறதான்னு தெரியல. தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அங்கே கரூரில் கூட்டம் கூட்டினது மாவட்ட செயலாளர் தான், நான் கிடையாது, அதனால் நீங்கள் என்னை கைது செய்ய முடியாது, எனக்கு முன்ஜாமீன் தாங்கன்ட்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். எவ்வளோ கேவலமான மட்டமான ஒரு வாதம். உங்கள் கட்சி, நீங்கள் தான் பொதுச் செயலாளர், நீங்கள் உத்தரவு போடுறீங்க, அதை கேட்டு மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர் வரைக்கும் நடவடிக்கை அவங்க அந்த பணிகளை செய்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு அசம்பாதம் ஏற்பட்டால் அதை செய்தது அவரு தான், நான் கிடையாதுன்னு பின்வாங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒருவேளை உங்கள் புகைப்படம் இல்லாமல் அவருடைய புகைப்படத்தை பெருசாக போட்டார்னா நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகி கட்சி விட்டு தூக்க மாட்டீங்களா ஆனந்த்? அப்படி தான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க. விஜயே ஓரம் கட்டிட்டு நீங்கள் உங்களை தான் முன்னிலைப்படுத்திக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தில் போயிட்டு இது மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாது சொல்கிறது எவ்வளோ ஒரு மட்டரகமான ஒரு அரசியல். இப்படி புசியான தரப்பில் ஒரு வாதம்னா இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்க. இது எங்களுக்கு நாங்கள் புதிய கட்சி, எங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி பெரிய அளவுக்கு பழக்கம் இல்லை, அப்படின்னா இந்த இடத்துல ஏதாச்சும் அசம்பாதம் ஏற்பட்டால் அதுக்கு காவல்துறை தானே பொறுப்பேற்றுக்கணும், நீங்கள் எப்படி எங்களை பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு கூட்டத்தை கூடும்போது அதில் ஏதாச்சும் ஒரு அசம்பாதம் ஏற்பட்டால் உங்களுக்கு அதை கையாள தெரியாது, நீங்கள் புதிய கட்சின்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம். ஆனால் அதே புதிய கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நாட்டில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தும்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி? அப்போது மட்டும் நீங்கள் புதிய கட்சி இல்லையா? இது என்ன மாதிரியான ஒரு வாதம்? ஒரு முன்ஜாமீனுக்காக சொந்த மாவட்ட செயலாளரே கை கழுவுறீங்க, நாங்கள் ஒரு புதிய கட்சி அதனால் எங்களை நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்ட்டு பின்வாங்கிறீங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்புறம் இன்னொரு வார்த்தை வைக்கிறாங்க, இது முழுக்க முழுக்க காவல்துறையோட தவறு தான். பெரம்பலூரில் நாங்கள் இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது நைட்டு 12 மணி ஆகிடுச்சு, அது காரணம் காமிச்சவங்களை ரத்து பண்ணாங்க, எங்களுக்கு அனுமதி தரல பிரச்சாரம் செய்யறதுக்கு. அது போல் கூட்டம் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு எங்களை கரூரில் தடுத்து நிப்பாட்டியிருந்தாங்கன்னா நாங்கள் ஏன் பிரச்சாரம் பண்ண போகிறோம், நாங்கள் பாட்டு வீட்டுக்கு போயிருப்போன்ற ஒரு வாதத்தை வச்சுருக்காங்க. அத்தனை பேரை கூட்டிட்டீங்க, 12 மணிக்கு வரப்போகிறாருன்னு சொல்லி ட்வீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிட்டீங்க. கூட்டிட்ட பிறகும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பதிலை நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்கிறீங்கன்னா அப்போது எந்தளவுக்கு ஒரு பொறுப்பற்ற தன்மையில் நீங்கள் இருக்கீங்க? இது ரொம்ப ஒரு மலிவான ஒரு மட்டரகமான ஒரு அரசியல் இல்லையா? அதேபோல் கலைஞர் கருணாநிதியுடைய சகோதரத்தில் 2 பேர் இறந்து போனாங்க. ஷாருக்கான் ஒருத்தர் ட்ரெயினில் போகும்போது அந்த இடத்துல அவர் ரசிகர்கள் திரண்டாங்க, அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கலான்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பேரணியை கூப்பிட்டு நீங்களாக வர சொல்லி கூப்பிட்டுட்ட பிறகு அங்கே நடந்த அசம்பாவிதத்துக்கும் ஒரு இறப்புக்காக ஒருத்தர் தன்னழிச்சா ஒருத்தர் போகிறதுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறது என்ன மாதிரி கம்பேரிசன்? காவல்துறை தன் கடமையை தவறிவிட்டது, அவங்க தான் காரணம், அவங்க தான் தடியடி நடத்தினாங்க, தடியடி செய்யறதுக்கு முன்னாடி சில எச்சரிக்கைகளில் விடுத்திருக்கணும், அந்த எச்சரிக்கைகள்லாம் காவல்துறை செய்யலை, இதனால் ஏற்பட்ட குழப்பம் தான் கூட்ட நெரிசல், அந்த கூட்ட நெரிசலத்தினால தான் 41 உயிர்கள் பறி போனது, இதற்கும் எங்களுக்கும் பொறுப்பே கிடையாது. இதுதான் தாவேகா தரப்பு நீதிமன்றம் வைத்த வாதம். புசியானது என்ன சொல்கிறாரு, எனக்கு அந்த கூட்டத்துக்கு சம்மந்தமே கிடையாது, இது மாவட்ட செயலாளர் பொறுப்புன்றார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், நாங்கள் புது கட்சி, எங்களுக்கு இந்த கூட்டத்தை கையாண்டு எங்களுக்கு பக்குவம் இல்லை, அப்போ காவல்துறை தானே தடுத்து நிப்பாட்டிருக்கணும், எங்களுக்குன்னா தெரியுமா, நாங்கள் வேணுன்ட்டே சாகணுன்றதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வைக்கிறார். உண்மையிலேயே நீதிமன்றம் விசித்திரமான பல வழக்குகளை சந்திச்சிருக்கு இல்லையா? தாவேகாவோட வழக்கு அதை காட்டிலும் ரொம்ப விசித்திரம். அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பிரிவு 304A பிரிவில் தான் நாங்கள் இந்த வழக்கை பதிவு செஞ்சுருக்கோம், இது ஒரு முன்ஜாமீன் வழக்கு தான், இது இப்போ முழுமையான விசாரணைக்குரிய ஒரு விஷயம் இல்லை. அதை தாண்டி இவர் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறதுனால இவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கும் பட்சத்தில் மற்றவங்கள்ட்ட சேர்ந்து சாட்சியில் கிடைக்கிறதுக்கோ மற்ற விஷயங்களை கிடைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் தரக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வாதத்தை முன் வச்சு அரசு தரப்பு முடிச்சுக்கிட்டாங்க. 2 தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிமன்றம் தீர்ப்புக்காக ஒத்தி வச்சுருக்கிறாங்க. அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இதில் புசியானது ஏற்கனவே புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பதால் அவருடைய முன்ஜாமீன் மனு நீதிமன்றம் விசாரிக்க முடியுமா, இல்லைனா சிறப்பு நீதிமன்றங்கள் MP MLAக்களுடைய வழக்கில் விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து முடிவுகள் தரணுமான்ற ஒரு சட்ட சிக்கல் எழுந்திருக்கு. அதுக்காக கொஞ்சம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ வெளியாகும் பட்சத்தில் அந்த நேரத்தில் அந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கலாம், முன்ஜாமீன் கிடைச்சதா கிடைக்கலையா, இல்லை மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டதா என்ற விவரங்கள் அப்போது கிடைத்திருக்கலாம். நாம் பேசுகின்ற இந்த தருணம் வரைக்கும் அந்த முடிவுகளை நீதிமன்றம் அறிவிக்கலை. உயர்நீதிமன்றங்களில் இன்னொரு வழக்கம் வந்தது. என்னென்னா,
நாமக்கல் மாவட்ட செயலாளர் தாவேக்கார சதீஷ்ன்றவர் அவர் ஒரு முன்ஜாமீன் கேட்குறார், புசியானது மாதிரி நிர்மல்குமார் மாதிரி. அப்போ அவர்கிட்ட வீடியோ காட்சியில் போட்டு காட்டுறாங்க நீதிபதிகள். அங்கே மருத்துவமனையை போட்டு சதீஷ்குமார் தாக்குறது உடைக்கிறது மாதிரி காட்சியெலாம் இருக்குது. நீங்களே இப்படி பொது சொத்துக்களை சேதம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அடிப்படையில் வந்துட்டு முன்ஜாமீன் கேட்குறீங்க, உங்களை முன்ஜாமீனை தர முடியாது அப்படின்னு ரத்து பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஊடகங்களில் பதிவான வீடியோ காட்சிகள், ட்ரோன் காட்சிகள், பொதுமக்கள் செல்ஃபோனில் எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் தான் மிகப்பெரும் ஆதாரமாக இந்த கரூர் பெருந்துயரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதெல்லாம் மதுரையில் நடந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் PH சேகர் அப்படின்றவர் ஒரு மனு போடுறார். அரசியல் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணுன்ட்டு ஒரு மனு தாக்கல் செய்கிறாரு. அது நீதிபதி செந்தில்குமார் முன்னாடி விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்த உடனே நீதிபதி என்ன கேட்குறாருன்னா, முதல்ல வாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் இந்த பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது 2 பைக்கில் வந்து அந்த பசங்க அந்த கார் பஸ்ஸோட டயரில் விழுந்தாங்களே அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு கேட்குறாரு. எல்லோரும் பார்த்து சொல்கிறார். அப்படின்னா ஹிட் அண்ட் ரன் கேஸ், அந்த டிரைவர் அங்கே நிப்பாட்டவேல பஸ்ஸை தொடர்ச்சியாக இயக்கிக்கிட்டே இருக்கார். அந்த இடித்ததுக்கு நீங்கள் வழக்கு பதிவு செய்தீங்களா? அந்த இடித்த காரணத்துக்காக விஜயோடைய வாகனத்தை, அந்த பரப்புரை வாகனத்தை நீங்கள் பறிமுதல் செய்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் ஃப்ரீஸாக நிற்கிறாங்க. அடிப்படை விஷயங்கள் கூட செய்யாமல் நீங்கள் எப்படிங்க எனக்கு நீதிமன்றத்துக்கு வரலாம்? கண்ணுக்கு நேரம் வீடியோ காட்சி இருக்குது. அந்த பஸ்ஸுக்கு முன் சக்கரத்தில் அந்த பைக்கில் வந்து 2 பசங்க விழுறாங்க. அப்போது அந்த டிரைவர் நிப்பாட்டியாமல் போயிட்டே இருக்கார். இந்த காட்சிகள் ஊடகத்தில் வந்துட்டு பிறகு கூட ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு அவ்வளோ ஒரு காட்டமாக கொந்தளிக்கிறார். கொஞ்ச நஞ்ச கேள்வி கேட்கல நீதிபதி செந்தில். வெறுமனே 2 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டது போதுமா அப்படின்றதும் அவருடைய கேள்வியாக இருக்குது. இந்த காவல்துறைக்கு கண்ணு இல்லையா? கண்ணை மூடிட்டுச்சா? இப்படி கண்ணு கூட நடக்கிற விஷயத்துல ஏன் கவனிக்கல? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு பொறுப்பு இல்லையா? எல்லாரும் சகட்டமே இன்றைக்கி வச்சு வெளுக்கிறார். இந்த விஷயத்துக்கு வழக்கு பதிவு செய்யணுன்றதை நீதிமன்றம் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லணுமா? உங்களுக்கே தெரியாதா? கண்ணுக்கு நேரம் ஒருத்தன் பைக்கில் பஸ்ஸு டயருக்கு முன்னாடி விழுந்துட்டு போகிறான், அதுக்கு கேஸ் பண்ண கூட தெரியாதா அப்படின்ட்டு வச்சு வெளுக்கிறார். இதையெல்லாம் தாண்டி நேரடியாக 41 பேர் உயிரிழந்துட்ட பிறகு அந்த இடத்துல ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சியிலேருந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துட்டு அந்த பெருந்துயரை மீட்டெடுப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டுருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை கூட்டின நடிகர் விஜய் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டார். அவருக்கு தலைமைத்துவ பண்பே கிடையாது. இப்படி என்ன மாதிரியான கட்சி இது? இந்த 2 வார்த்தையிலும் நேரடியாக நீதிபதி செந்தில்குமார் சொல்கிறார். தலைமைத்துவ பண்பு இல்லாத விஜய் அப்படின்றத சொல்கிறாரு. என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்ற ஒரு கேள்வியை தாவேக்கா நோக்கி எழுப்புறார். அந்த இடத்துல விஜயும் காணும், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளும் தலைவர்களும் அங்கே காணும். அந்த பொதுமக்களுக்கு ஆறுதல் சொல்கிறதோ, அவங்களை மீட்டெடுக்கிறதுலையோ, மருத்துவமனை கொண்டு போய் சேர்ப்பதுலையோ, எந்த மாதிரி பணிகளையும் அந்த தாவேக்கா ஏன் ஈடுபடல? இது என்ன மாதிரியான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு காட்டமான கேள்வியை நீதிபதி செந்தில்குமார் எழுப்பியிருக்கார். உடனே அரசு தரப்புலேருந்து நாங்கள் 11 நிபந்தனைகள் விரிச்சால 2 தான் இங்கே ஃபுல்ஃபில் பண்ணாங்க, மீதி 9 அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதேபோல் டிசம்பரில் வைக்க வேண்டிய கூட்டத்தை திடீர்னு செப்டம்பருக்கு ப்ரீபோன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. நீதிபதி அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. தலைமைத்துவ பண்பில்லாதவர் விஜய், என்ன மாதிரியான கட்சி இது தாவேக்கா, இது 2த்தையும் சொல்லிவிட்டு கரூர் துயரம் தொடர்பாக விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. வடக்கு மண்டல IG அஸ்ரா கார்க் தலைமையில் அந்த விசாரணை குழு செயல்படணும் அப்படின்ட்டு உத்தரவு போட்டிருக்காரு. கரூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த துயரம் தொடர்பான அத்தனை ஆவணங்களையும் SIT கிட்ட ஒப்படைக்கிட்டு உத்தரவு போட்டிருக்கார். இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. இந்த கேஸோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நீதிபதி சுட்டி காட்டுறார். ஆதவ் அர்ஜுனா அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு நேபாளத்தில் ஏற்பட்டது போல், இலங்கையில் ஏற்பட்டது போல் புரட்சி வெடிக்கணும், இது என்ன நாடா சுடுகாடான்ற மாதிரிலாம் ஒரு பதிவை போட்டு நள்ளிரவில் போட்டுட்டு உடனே டெலிட் பண்ணார் இல்லையா? அந்த ட்விட்டர் பதிவை எடுத்து காட்டும்போது இந்த இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ட்டு நீதிபதி கேட்குறாரு. அரசு தரப்பு இல்லை, நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கின்றப்போ ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய பிரச்சனை ஆகிடும், இப்படிலாம் பொறுப்பு இல்லாமலாம் போடக்கூடாது, இது ஒரு பொறுப்பற்ற செயல், ஆதவ அர்ஜுனா மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. தலைமைத்துவ பண்பு இல்லாதவர் விஜய், என்ன மாதிரியான கட்சி இது தாவேக்கா, ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கணும். இது 3ம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தீர்ப்புகள். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக விஜயை ஏன் திமுக அரசு கனிவோடு அணுகுதுன்னு திரும்ப கேள்வி எழுப்பியிருந்தாரா, இதே கேள்வி தான் நீதிமன்றமும் எழுப்பியிருக்கு. விஜய் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், தாவேக்கா நிர்வாகிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் ஒட்டுமொத்தமாக நீதிமன்றங்களில் இன்றைக்கி பேசப்பட்டிருக்கு. இன்னும் நீதிபதிகளாலேயே தாவேக்காவும் விஜயும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனை அரசியலாக விஜய் பார்ப்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா திமுகவும் மற்ற கட்சியில் பேசும்போது இது அரசியலாக சவால் விட்டு ஒரு வீடியோ போட்டார். நீதிமன்றங்களும் இவ்வாறு பேசும்போது தன்னை விஜய் சுய பரிசோதனைக்கு ஆட்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பதிவு கொண்ட வீடியோக்களை நம்ம TN Talks யூடியூப் சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.